ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிடிஎஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் 17 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்கூல் புக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அதை என்னங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ எண்டில் நம்ம குரூப் 2க்கு எப்படி கலைச்சொற்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். முதல் கேள்வி, பவர்ட்டி வறுமை. இது பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து டெம்பஸ்ட் பெருங்காற்று. இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள், டெலிமெட்ரி தொலை அளவியல். இது 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அடுத்தது ப்ரௌசர் உலாவி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. இது பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது ஹெட்செட்டு. இது தலையணி ஒளி வாங்கி. இது 12th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழில் இருக்குது, தலையணி பேசி. அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் தமிழ் அட்வான்ஸ்டு தமிழ் இதுலேருந்து பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய கேள்விகளை பாருங்கள். மார்பிள். இது பளிங்குக்கல். இது பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புவியியல் புக்கு அதில் இருக்குது. அடுத்தது ஹேபியஸ் கார்பஸ். இது 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் அதில் இருக்குது. அடுத்தது அட்டானமி தன்னாட்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் புக் பேக்கில் இருக்குது. அடுத்தது ட்ரேட்மார்க். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் தான், ஜியாகிரஃபியில் இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேவா. டோட்டலாக அவங்க கேட்டது, அதாவது கலைச்சொற்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ். 15 கொஸ்டின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேருந்து இருக்குது. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோசியல்லேருந்தும் போய் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் சார்ந்த கேள்விகள், பொறியியல் சார்ந்த டிபார்ட்மெண்ட் கேள்விகள் தான் வெளியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சட்டம் சார்ந்தது பொறியியல் சார்ந்தது நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வெளியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம் குரூப் 4க்கு ஃபுல்லாக வெளியிலேருந்து தான் கேட்டாங்க, அப்போ குரூப் 2க்கும் எல்லாமே வெளியிலேருந்து தானே கேட்பாங்க அப்படிங்கலாம். குரூப் 4 ஸ்கோரிங் டெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து கேட்டிருக்கலாம். குரூப் 2 இந்த ப்ரிலிம்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான். அதனால் கலைச்சொற்கள் ஒரு 15ல் 10 கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் கேட்டாலும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வெளியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபினிஷ் பண்ணுறது நல்லது. ஸ்கூல் புக்கு தமிழ் ப்ளஸ் சோசியல். ஓகேவா. அதை நம்ம ஸ்கூல் புக்கில் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டைம் இருந்தது அப்படின்னா நம்ம அகராதியில் உள்ளதை படிக்கலாம். டைரெக்டாக அகராதியில் உட்காந்துட்டு நம்ம படித்தோம்னா டைம் வேஸ்ட்டு தான். அதனால் ஸ்கூல் புக்கில் தமிழ் ப்ளஸ் சோசியலில் இருக்கிறத நம்ம முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டைம் இருந்தால் மட்டும் அதில் படிக்கலாம். அதுவும் நீங்கள் வெளியில் போகிறதுனா கூட அந்த சட்டம் சார்ந்தது, பொறியியல் சார்ந்த, இன்ஜினியரிங் சார்ந்த அந்த வேர்ட்ஸ் மட்டும் வெளியில் படிக்கலாம். இதுதான் இந்த 20-40 நாட்களுக்குள்ளே இவ்வளோ தான் முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு முடியாது. மற்ற எல்லா பிடிஎஃப்லேயும் உள்ளதையெல்லாம் நீங்கள் இப்போ படிக்க முடியுமா? 15 லட்சம் கலைச்சொற்கள்லாம் முடியாது. இதுதான் வாய்ப்பு. இதை இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு போகலாம். ஜிஎஸில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.